اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வின் பொருத்தமே முதல். இந்த வாழ்க்கையின் நோக்கம் அல்லாஹ்வுடைய அருளை திருப்தியை பெற்று பரிபூர்ணமான நிலையில் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொண்ட நிலையில் அல்லாஹ்விடம் செல்வதுதான். வேறு எந்த நோக்கத்தையும் கொண்டு நாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை ஈடேற்றம் பெறாது. ஆகவே அல்லாஹ்வுடைய திருப்தி தான் அனைத்தையும் மேலானது. இந்த உலகத்தில் உள்ள சுமார் 800 கோடி மக்கள் உன்னை பொருந்தி கொண்டார்கள், உன் மீது திருப்திப்பட்டு கொண்டார்கள். ஆனால் உன்னை படைத்த உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உன் ரப்பு உன் மீது வருத்தமாக இருக்கிறான். உன்னை பொருந்தி கொள்ளவில்லை என்றால் உன் முழு வாழ்க்கை வீணாகிவிட்டது, இன்னும் நஷ்டமடைந்து விட்டது. அதே நேரத்தில் உலகில் உள்ள அனைவரும் உன்னை வெறுக்கிறார்கள், உன் மீது திருப்தி அடையவில்லை. அதே நேரத்தில் உன்னை படைத்த உன் ரப்பு உன்னை பொருந்தி கொண்டான் என்றால், உன் மீது திருப்தி அடைந்து கொண்டான் என்றால், அதுவும் மிக உயர்ந்த அந்தஸ்து நிலை. மிக தாழ்ந்த தரஜாவில் உன்னை பொருந்தி கொண்டான் என்றால் அது ஒன்றே போதுமானது, உன்னை ஈருலக வாழ்க்கும் ஜெயம் பெற்றுவிடும். ஆனால் நம் துனியாவில் உள்ளவர்களை திருப்திப்படுத்த பாடுபடுகிறோம். ஆனால் நம்மை படைத்த ரப்பு நம் மீது பொருத்தமாக உள்ளானா என்பது கொஞ்சம் கூட கவனம் செலுத்துவதில்லை. அடியாரின் திருப்தியை பெற அலைகிறோம், ஆனால் அல்லாஹ்வின் திருப்தியை ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை. நன்றாக விலகிக் கொள்ளுங்கள். உலகம் உங்களை தூண்டினாலும் அதில் எந்த கவலையும் இல்லை. தூற்றினாலும் அதில் எந்த கவலையும் இல்லை. உன்னை வாழ வைக்கும் உன் எஜமான் திருப்திப்படுத்தி பழகிக்கொள். உலகமே உன் காலடியில் வந்துவிடும். மாறாக உலகை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கைவிட்டால் இந்த உலகமே உனக்கு எதிரியாக மாறிவிடும். ஒரு அடியான் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள். ஒரு அடியானுடைய நோக்கம் என்ன? தன்னுடைய எஜமானுடைய பொருத்தம். எஜமா என்ன செஞ்சா பொருந்திக்கும், அதுதான் செய்யும். அதுதான் அவனுடைய லட்சியமாக இருக்கு. உலகமே அவங்க சந்தோஷமா இருக்கு, அவனுடைய எஜமா அவங்க சந்தோஷமா இல்லாட்டி அவன் சந்தோஷமா இருக்க முடியாது. சொல்றேன், இயற்கை மாணவர்களுக்கு இங்க இருக்க உஸ்தாத்மார்கள் மக்களை சந்தோஷமா இருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மனசார்கள் உஸ்தாத்மாரும் அவங்களை வருத்தமா இருக்கிறாங்க. இல்ல தமிழ்நாட்டில் ஒரு 500 மாசம் வரையும் உங்க மேல வருத்தமா இருக்காங்க. இந்த மதரசால உங்க மேல சந்தோஷம். இது பெருசா? எல்லா மனுஷாலும் எல்லா உஸ்தாதுமே எங்க சந்தோஷமா இருக்காங்க. எந்த மனுஷாலும் எந்த உஸ்தாது எங்க சந்தோஷமா இருக்கு. இது பெருசா சொல்லுங்க. இங்க உஸ்தாது எல்லாரும் மேல கோபமா இருக்காங்க. துனியாவில் எல்லா மனுஷாலும் உஸ்தாதும் உங்க சந்தோஷமா இருக்காங்க. அப்படின்னு எது பெருசா? யார் சந்தோஷமா என்ன பண்றது? நான் இருக்கிற இடத்துல எனக்கு சந்தோஷமா வேணும்ல, அவங்களே திருப்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இது என்ன பண்றது? நாம துனியால வாழ்றது அல்லாஹ் கொண்டு, ஒவ்வொரு வினாடியும் அவனை கொண்டு வாழ்றோம். அவங்க தான் நமக்கு எக்ஸான் செய்யறாங்க. அவன் தான் நம்ம அவனை கொண்டு தான் ஒவ்வொரு வினாடியும் வாழ்றோம். அவன் அதிருப்திப்படுத்திக்கிட்டு துனியால உள்ள எல்லாத்தையும் திருப்திப்படுத்தி என்ன பண்றது? என்ன பிரயோஜனம்? அது ஒரு உண்மையான மூமினுக்கு அழகல்ல. உண்மையான மூமின் ரோஷன் உள்ளவனா இருக்கும். என்ன ரோஷன் இருக்கணும்? எனக்கு யாரு திருப்தி இருக்காரோ இல்லையோ, எனக்கு அல்லாஹ் எங்களை திருப்தி பண்ணிட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு பத்தினியான மனைவி என்ன செய்யலாம்? நான் சொல்லிக்கிட்ட உதாரணம் சொல்லிக்கிட்டோம். பத்தினியான மனைவி என்ன செய்யலாம்? எல்லாரும் தம்ம வருத்தமா இருக்கிறாங்க, கணவன் சந்தோஷமா இருக்கான். அது போது என் கணவன் என்னை பொருந்தி கொண்டானா
என் கணவன் இங்கே சந்தோஷமா இருக்கிறான். யாருக்கு கொடுத்தீங்கன்னு ப்ராப்ளம். என் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் என்னை கொடுத்தீங்கன்னு நினைப்பாளா? நினைப்பா என்னோட சாமி பூவல் சொல்றது நான் சாலம் செஞ்சேன்னு சொல்லணும், இன்னி அழகா இருக்கேன்னு சொல்லணும் அவன்லாம் அப்படின்னு அவன் நினைப்பாளா? என்ன நினைப்பா? என்னுடைய கணவன் என்ன சொன்னா போதும், என்னுடைய கணவன் கண்குளிர்ச்சியா இருந்தா போதும் தான் அப்படின்னு நினைப்பா. அதான் உண்மையான பதில். என்னமா கணவன் வருத்தமா இருக்கான், ஊரே மேல திருப்தியா இருக்கு, ஊரே நல்லவன் சொல்லுது, என்ன பிரயோஜனம்? ஊரே நல்லவன் சொல்லி என்ன பிரயோஜனம்? கணவன் அதிருப்தியா இருக்கான் உங்க மேல, அப்போ அவன் சந்தோஷப்பட மாட்டான். கணவன் அதிருப்தியா இருக்கும் நிலைமையில என்ன செய்ய மாட்டா? சந்தோஷம். அவதான் பத்தினியான பெண். இல்லைங்களா? எந்த அளவுக்கு இந்த சொல்லுவாங்க, கணவன் அல்லாத வேறொரு இடத்திலே தேவையை பூர்த்தி செய்து கொள்ள மாட்டார். இவளா பத்தினியான பெண். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கணவனும் அதை திருப்தி அதை அனுமதிக்க மாட்டான். கணவனும் அதை செய்ய மாட்டான். சொல்றா எல்லாமே காலையிலிருந்து எங்க எல்லா தேவையும் நீங்க தான் பூர்த்தி செய்யறீங்க, எல்லாம் நீங்க தான். டெய்லி ஒரு மல்லிகை மட்டும் பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிக்கிறேன், ஒரே ஒரு குளம் மல்லிகை மட்டும் பக்கத்து வீட்டுக்காரன் டெய்லி வாங்கி தரேன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா விடுவானாப்பா? கணவனும் அனுமதிக்க மாட்டான். உண்மையான ரோஷம் உள்ள மனைவியா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேட்கறான், என்ன சொல்றான்? இவன் குளம் மல்லிகை வச்சு சொல்றான். என்ன சொல்லுவா? சிறு பிஞ்சு கூட எனக்கு என் கணவன் இருக்கிறான். என்ன சொல்லுவா? என் கணவன் இருக்கான், தேவை பூர்த்தி செய்யும். என் கணவன் அல்லாத யார்ட்டையும் என் தேவை பூர்த்தி செய்து கொள்ள மாட்டேன் என்று ரோஷம் உள்ள மனைவியாக சொல்லுவான். இல்லோட கேட்பா? இல்லைங்க, நீ ஒருவருக்கா நீ குளம் வாங்கி வாங்கி நீ அதுதான் வாங்கி வாங்க. அவருக்கு பேர்ல அவருக்கு மனைவி அப்ப ரோஷம் உள்ள மனைவி, அப்ப ரோஷம் உள்ள அப்டேட் இருக்கணும். ரோஷம் உள்ள அப்டேட் இருக்கணும். அடிமை எப்படி இருக்கணும்? எல்லாருடைய அடிமை நம்ம சொல்லிக்கிறோம். ரோஷம் உள்ள அல்லாத வேற யார்ட்டையும் தேவை பூர்த்தி செய்து கொள்ளவே கூடாது. இது ஏதாவது முன்னாடி வந்துச்சு செருப்பு எடுத்தது இல்லை, வேற ஏதாவது தேவை பூர்த்தி செய்ய முன்னாடி வந்துச்சு என்ன செய்யணும்? கத்திரி பெண் செருப்பு கட்டுற மாதிரி எடுத்துருவா, எடுத்துடணும். யார் வாழை எடுத்துடணும். அது வாழை கத்தி என்னமா வாழை எடுத்துடணும். இன்னும் திமிருண்டாவது எடுக்கணும். முன்னாடி வரடி வாழை எடுத்து எடுத்துடணுமா? யார் என்னங்கிறது வாழை எடுத்துட்டு என்ன வர நீ ஏன் நன்மை செய்யற, நீ ஏன் தீமை செய்யற? அவங்க இல்ல அல்லா அல்லா யாரை எனக்கு நன்மை செய்ய தீமை செய்து ஒரே வெட்டு செழிப்ப நிஜமான வாழில பாய் தாய்தாரின் வாழை எடுத்து விட்டணும். நீ பாட்டுக்கு அசத்து வாழை எடுத்து விட்டு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வாழை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. சரியா? தாய்தாரில் என்பது ஒரு வாழ் முன்னாடி வரும். நான் தான் தேவை பூர்த்தி செய்றேன் அப்படின்னு வரும். உணவு என்ன வரும்? எல்லாமே வரும். நான் தான் தேவை பூர்த்தி செய்றேன் அப்படின்னு வரும். நம்ம என்ன செய்யணும்? இல்லைதா உன்னை தேவை பூர்த்தி செய்யல, உள்ளே தேவை பூர்த்தி செய்யறது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வெட்டி வெட்டி போடணும். அது பாட்டு தூரமா ஓடிட்டு இல்லை இருந்தாலும் சவுண்ட் விட்டாங்க ஓடி நினைச்சுங்களா? அப்ப நீ உலகத்தில் முழுவதும் திருப்திப்படுத்தி என்ன பண்றது? உன்னுடைய ரப்பு மேல வருத்தமா இருக்கானே, நம்ம சந்தோஷப்படுத்தணும். நம்ம சுத்தி இருக்கும் எல்லாரும் திருப்தியா நினைக்கிறோம். நம்ம அத்தா அம்மா திருப்தியா நினைக்கிறோம், நம்முடைய மனைவிகள் திருப்தியா நினைக்கிறோம், எல்லாரும் திருப்தியா நினைக்கிறோமா இல்லையா? அவங்க எல்லாம் மேல சந்தோஷம் இருந்தாங்க, எல்லாம் அவங்க மேல வருத்தமா இருந்தாங்க. யோசிச்சுப்பாரு நம்ம நிலைமை தான், நம்ம கதி என்ன? நம்மளை விட மோசமான அடிமைகள் வேற யாரு? இப்ப ரப்பை திருப்திப்படுத்த ஆசை எல்லாம் கேட்டுங்க. இன்னொரு விஷயத்தை கேட்டுங்க, மற்ற எல்லாத்தையும்
திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் உலகத்தினுடைய எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் ஏதாவது வருத்தப்படுத்திட்டோம், அவங்களை செஞ்சு திருப்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ சீக்கிரம் மனுஷன் மறக்க மாட்டான். மனுஷன் பை சரி பை மனுஷன் என்ன செய்ய மாட்டான், அவ்வளோ சீக்கிரம் நம்முடைய செயல்களை மறக்க மாட்டான். என்னதான் நீங்க அவனுக்கு நாம 1000 நன்மை செஞ்சிருப்போம், ஒரே ஒரு தீங்கு செஞ்சிருப்போம், அதை மனசில் வச்சுட்டு ஒட்டுமொத்தத்தையும் பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு மனைவி இருக்கார், பல வருஷங்களா அவளுக்கு நிறைய செஞ்சிருப்போம், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல ஏதாவது இருக்கும், என்ன ஒன்று கட்டிக்கிட்டு என்ன கட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடும். அப்படி கட்டிக்கிட்டு என்ன கட்டேன் அவன் ஒட்டுமொத்தத்தையும் மறந்துடுவான். இந்த ஒரு பாவத்துக்காக வேண்டி நம்ம ரொம்ப எப்படிப்பட்ட தெரியுமா, அத்தாயும் பின்ன தம்பி கமல் லாதம்பல உண்டாங்க. நீ பாவத்தை விட்டு தௌபா செஞ்சிட்டியா, நீ பாவமே இல்லாத மாதிரி நான் பார்க்கிறேன். பழைய சரக்கெல்லாம் சேர்த்து நான் பார்க்க மாட்டேன், எந்த பழக்கம் கிடையாது. நம்ம ஒருத்தரை பார்க்கிறோம், 1000 நன்மை செஞ்சிருந்தாலும் அவன் செஞ்சு ஒரு தீமே மனசு வச்சுட்டே போனாங்க. மனுஷனுக்கு புத்தி அது ஆசில்லா லாஜா அழிச்சா இல்லப்பா, அந்த ஒரு தீமையை நினைச்சிருப்பான், மனசுல வச்சுட்டே உட்காந்துருப்பான். அதை எப்ப இருந்தாலும் ஞாபகம் வச்சுட்டே இருப்பான். என்னப்பா சலீம் பாய் நிறைய செஞ்சிருக்காரு, இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிருக்கலாம், செய்யல. இருந்தாலும் பார்த்தோன்னே என்ன சொல்றது, அதென்ன போறது, மனுஷனுக்கு குத்தி போறது. அல்ல அப்படி பார்க்கறது இல்லை. நீ 1000 தவறு செஞ்சிருந்தாலும் தௌபா செஞ்சிட்டேன்னா பார்க்கும்போது எப்படி பார்க்கறான், ஃப்ரெஷ்ஷா நல்ல உண்மை தாய் உள்ள நம்பி கமல் லாதம்பலவா பார்க்கறான். பாவமே இல்லாதவன் தான் அல்லா பார்க்கறான். அல்லாஹ்வுடைய குணம் ரவுஃபுர் ரஹீம் அவன். அதனால அந்த மாதிரி பார்க்கறான். மனுஷன் வந்து புத்தி வராது, என்ன கூடயே சேர்ந்து இது வரும். ஆனால் அல்ல அப்படி இல்லை, அழிச்சதான் எரேஸ் பண்ணிடுறான், சுத்தமாக இருக்கும். அப்போ துனியாவோட எல்லாத்தையும் திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், அல்லாஹ் திருப்திப்படுத்துறது ரொம்ப ஈஸி. அல்லாஹ் திருப்திப்படுத்துறது ரொம்ப ஈஸி. என்னவா குழந்தைய திருப்திப்படுத்துற மாதிரி, குழந்தைய திருப்திப்படுத்தி பார்த்துருக்கீங்களா? என்னவா உள்ள அழுதுட்டே வரும், என்னமா ஆச்சு கார் வாங்கிட்டு சரிம்மா வேற கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி வேற கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிடும். சரி அந்த கார் வாங்கி மாற்றணும், வேற கார் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிடும். சும்மா முன்னு வலிக்குது பாவா அப்படின்னு சொல்லி கையில் முன்னு காட்டு, முன்னு வலிக்குது பாவா சொன்ன அப்படியேமா சரிம்மா வேற முன்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு சும்மா நினச்சிக்கிறேன். சரி வாங்கி கொடுங்க, சரி வாங்கிக்கிறேன். வேற சாக்லேட் போய் நினச்சிக்கிறது, அதுக்கு அவ்வளோதான் வரும். அவன் சொன்னோடனே என்ன ஆயிடுது, அது இருக்கு விளைச்சா. அதே மாதிரி யாராவது அடிச்சு அவங்க உம்மர் அடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னோடனே உம்மரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா அடிக்கிறது இல்லை, இங்கே வச்சுட்டு அடிச்சாச்சு அப்படின்னு சிரிச்சுட்டு அவ்வளோதான் அடிச்சு வச்சுட்டு இருக்கும். அது வரை சரியா போயிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்கும். உடனே சிரிக்க ஆரம்பிச்சு. திருப்திப்படுறது ரொம்ப ஈஸியான குழந்தைங்கள, நம்மளை திருப்திப்படுறது தான் ரொம்ப கஷ்டம். திருப்பி ஒன்று அடிக்க திருப்பி விட மாட்டாது, என்ன அடிச்சு சொல்லி நம்மளா படிக்க சொல்லி வாங்கவே விட மாட்டோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் குழந்தைங்க எப்படி இருக்கும், என்ன செய்யுங்க, ஒரு நிமிஷம் 2 அடிச்சுக்குங்க, 2 சண்டை போட்டுங்க, அடிச்சு போட்டுக்குங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தா 2 சேர்ந்து பக்கத்துக்குள்ள பார்த்து அடிக்க சமாதானம் வாய்ப்பு, ஒரு நிமிஷத்துக்கு சமாதானம் வாய்ப்பு, அதுக்குள்ளே சமாதானம் வாய்ப்பு. என்னப்பா இப்பதான் 2 நிமிஷம் சண்டை போட்டீங்க அப்படின்னா சண்டை போட்டுதான் ஞாபகம் இருக்காது, சமாதானம் தெரியாது. அடுத்த நிமிஷம் உடனே என்ன செய்யும், பிள்ளைங்களும் பேசுங்க. நிறைய பிள்ளைங்க பார்த்துக்கணும், அது பிள்ளைங்க வெவ்வேறு பகுதிக்கு போகுது பிள்ளைங்க 2 சண்டைக்கு இருக்கு. அந்த சண்டை போட்டு பார்த்து இந்த பிள்ளை அந்த பிள்ளை அடிச்சுன்னு சொல்லி அவங்க அம்மாவார்கள் என் பிள்ளைய உங்களை அடிச்சிருச்சான் அப்படின்னு 2 பேரும் சண்டைக்கு இருக்கிறோம். 2 பேரும் யார் 2 பேரும் இருப்ப
ரெண்டு பேர் அம்மாவால சண்டை நடக்கும். இவங்க ரெண்டு அம்மாவும் ஒருத்தர் கத்திக்கிட்டோம், பிள்ளைங்க ரெண்டு சேர்ந்து விளையாடிருக்கோம். அவங்க கூட தான் ஆரம்பிச்சது. என் பிள்ளை உன் பிள்ளை அடிச்சிருச்சான் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, உன் பிள்ளை மட்டும் என்ன ஒடுக்கும், உன் பிள்ளை தான் அடிச்சான் அப்படின்னு சொல்லி பேச இவங்க ரெண்டு சண்டை போட்டுருப்பாங்க. ரெண்டு பிள்ளைங்க பார்த்தா கை வச்சு விளையாடி விளையாடிட்டு ஜாலியா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருப்பாங்க. அந்த பிள்ளை ஒரு நிமிஷம் விளையாடிக்கு அடிச்சுக்கு ஒரு நிமிஷம். அப்ப குழந்தைகள் மாதிரி அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது ரொம்ப ஈஸி. 1000 பாவம் செஞ்ச சொன்னாங்க, நீ உன்னுடைய கடல் நுரையளவு உனக்கு பாவம் இருக்கு. கடல் நுரை எவ்வளவு ஒட்டுமொத்த துன்யாவுடைய கடல் நுரை, அவ்வளவு பாவத்தை நீ அல்லாஹ் முன்னால் கொண்டு வந்தாலும் அல்லாஹ் அதை விட அதிகமா தன் ரஹ்மத்தை கொண்டு வருவான். நீ எவ்வளவு வேணாலும் பாவத்தை கொண்டு வா, நான் அதை விட அதிகமா ரஹ்மத்தை நான் கொண்டு வரேன். 2 வார்த்தை ரெண்டே 2 வார்த்தை அல்லாஹ்வுடைய கோபத்தை தணித்துவிடும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ் என்னப்பா இந்த கோபமா இருக்குது என்ன சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். கோபத்தை தணிச்சு சும்மா விளையாட்டு சொல்லல, உண்மையுமே தணிச்சு அல்லாஹ் கோபத்தை ஈஸி. அல்லாஹ்வை திருப்தி கொடுத்தது ஏன்? அல்லாஹ் ரஹ்மான். அல்லாஹ் வந்து நம்ம தண்டிக்கணும்னு ஆசைப்படுற ரப்பு இல்லை, நம்மளை மன்னிக்கணும்னு ஆசைப்படுற ரப்பு. மற்றவங்க நம்ம பாவம் செஞ்சா நம்ம தண்டிக்கணும்னு ஆசைப்படுறவங்க. ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ. உலகத்திலேயே பாவத்தை மன்னிக்கிறது விரும்புறவன் அல்லாஹ் தான். மற்றவங்களாம் பாவத்தை மன்னிக்க விரும்ப மாட்டாங்க. இன்னதான் பண்ண வடிவாங்க சொல்லி பண்றாங்க. மனசுல அல்லாஹ் இன்னதான் அவன் மன்னிச்சு விடுறது பார்த்தாங்க. என்ன நினைச்சிருக்கான்? மன்னிச்சு விடாம பார்த்தோம். இப்படி மற்றவங்க நினைப்பான் தப்பு பண்ணா வரட்டும் என்ன பண்றான் என்ன நினைச்சு சாரி புரியுதா? என்ன நினைப்பான்? துன்யால மனுஷன் என்ன நினைப்பான்? தப்பு பண்ணிட்டா பண்ணிட்டான்ல என்ன பண்ணிட்டான் வழிக்கு இப்படி வாங்க போடுறது அப்படின்னு மனசு நினைப்பான். அல்லாஹ் என்ன நினைப்பான்? இன்னும் தப்பு பண்ணிட்டேன் இவனை மன்னிச்சு போறான் பார்க்கணும். புரியுதா? நம்ம ரொம்ப எப்படிப்பட்ட என்ன தப்பு பண்ணிட்டு நீங்க கவனிச்சு மன்னிக்காம விடுறேன். புரியுதா? மன்னிக்காம விடுறேனா பாரு, மன்னிச்சே அவன் மன்னிப்பு கேள்வி பார்த்துக்கிட்டேன். ஒரு வார்த்தை ரொம்ப அத்தா இந்த தௌபா என்னப்பா? நதும தௌபான்னு சொல்றாங்க. நாளை கூட கேட்கணும் அவசியம் இல்லை. உன் பாவத்தை நினைச்சப்பே வருத்தப்பட்ட அதே தௌபா தான் மன்னிச்சிட்டாங்க. இது எப்படியாவது நம்மகிட்ட கேட்பானா அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். இல்லாத கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. வாய்க்கு கேட்கவும் தெரியல. அவனுக்கு வாய்க்கு தள்ளாட்ட பாவ மன்னிப்பு கேட்கவும் தெரியல. ஆனா என்ன செய்யற திருப்பி பாவ மன்னிப்பு கேட்க தெரியலப்பா. என்ன செய்யறான்? தான் செய்த பாவத்தை நினைத்து மனசுல வருத்தப்பட்டா படிச்சிடறான். சரி சரி கேட்டான் சரி அப்படியே வச்சுக்கலாம். கேட்கவே இல்லைங்க பாவம். அவன் தப்பு பண்ணிட்டு தப்புக்கு மன்னிப்பு கேட்கவே இல்லை. வருத்தப்பட்டான்ல, வருத்தப்பட்டானா இல்லையப்பா தப்பா நான் ஒத்துட்டேன் போ அப்படின்னு அல்லாவே என்ன செய்யறான்? விட்டுறான். யாருக்கு சொல்லுவோம் ஏமா? அல்லாஹ்வை விட நம்ம திருப்தி கொடுத்தது ஈஸியான வேற யாரும் கிடையாது துன்யால. ஈஸியா அல்ல திருப்தி கொடுத்துக்கலாம். அப்ப அந்த ரப்பை திருப்திப்படுத்துவதை விட்டு துன்யா எல்லாம் இப்ப திருப்தியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறியே, எவ்வளவு பெரிய தேசியம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் திருப்திப்படுத்த முயற்சி. உலகமே திருப்தியா இருந்துச்சு, எல்லாரும் திருப்தியா இருந்தாங்க. எல்லாம் மட்டும் வருத்தமா இருக்கும் நிலைமையில நீ மனுஷனுக்கு போன 3 மனுஷன் அதை விட கை செய்யறது யாரும் கிடையாது. நீ எல்லாரும் எதுவும் போடலாம் எல்லாம் உங்களை வருத்தமா என்ன புரியுது? என்னப்பா என்ன புரியுது? எல்லாரும் போடுறாங்க, எல்லாரும் நினைக்கிற எல்லாம் திரும்பிக்கிட்டான். யார்கிட்ட சொல்ல
எங்க போய் அவங்க தொண்டை குட்டி கடி யார் நமக்கு உதவுவோம்? ஆனா எல்லாரும் மேல வருத்தமா இருந்துட்டு போறாங்க. யார் மேல திருப்தியா இருக்கா? வெளிச்சமா. அதனால அந்த ரப்பை திருப்திப்படுத்த முயற்சி செய்யும். அல்லாஹ் உனக்கு சாதாரணமாக அவன் உண்மையில் திருப்தியாக இருந்தால் நல்லா வலிக்குங்க. அவங்க உண்மையில் திருப்தியா இருந்தா ஒட்டுமொத்த துணியா உங்களுக்கு திருப்தியாக ஆயிருக்கும். யாரையும் தனித்தனியாக திருப்திப்பட தேவையில்லை. அந்த ஒருவனை திருப்திப்படுத்தினால் மற்ற எல்லா உங்களையும் திருப்தி ஆயிருக்கும் தானாவே. அந்த ஒருவனை திருப்திப்படுத்தினால் நீ உலகத்தையே திருப்திப்படுத்தி அவனை வருத்தப்படுத்தினா என்னதான் மற்றவங்களை நான் திருப்திப்படுத்தினாலும் கடைசியில் வருத்தம் இருக்க முடியும். எல்லாரையும் அதிருப்திப்படுத்தி ஒருத்தரை திருப்திப்படுத்தி நினைச்சேன் அப்படின்னா கடைசியில் அவன் அதிருப்தியா அடையும். அந்த மனுஷன் அதிருப்தி அடையும். திருப்திப்படுத்தவே முடியாது. அதனால எல்லாரையும் திருப்திப்படுத்த ஒரு தாட்டை முடிச்சிருப்பான். அவனை திருப்திப்படுத்து ஒட்டுமொத்த துணியாவும் உங்களை திருப்தியாயிரும். யாரும் வருத்தப்பட்டாங்க உடனே என்ன செய்யணும்? அல்லாஹ் ஏதோ நான் செய்த தவறின் காரணமாக நீ என்றால் வருத்தமா இருக்கிற இந்த ராத்திர நீதான் இருக்கிற அந்த அடுத்தது நீதான் இருக்கிற வருத்தமா இருக்கிற என்று நாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும். புரியுதா? நான் நிறைய செஞ்சிருக்கேன். பிராக்டிக்கலா சில நேரத்தில் வீட்டில் ஏதாவது பிரச்சனை பேச்சு மனைவிக்கு நமக்கு வருத்தம் வந்துச்சு. உடனே உட்கார்ந்து அல்லாட்ட பேச ஆரம்பிச்சேன். அவங்கள்ட்ட பெரும்பாலும் பிரச்சனை தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் போகும். இன்னும் கொஞ்சம் யார்கிட்ட பேச ஆரம்பிச்சது? நான் செய்த தவறுக்காக வேண்டி நான் செய்த பாவங்களுக்காக வேண்டி என் மேலே யாரை சாட்டிக்க நான் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாவிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டோம். அல்லாட்ட உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷமா பேசணும். அவங்க டீயில் எடுத்து நின்னாங்க. சிரிச்சுக்கிட்டேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடுகடுத்து பேசினாங்க. இப்போ சிரிக்கிறாங்க. ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா நீ யாரை திருப்திப்படுத்த வேண்டுமோ அவனை திருப்திப்படுத்த துன்யாவை மேல திருப்தியாது. ஒட்டுமொத்த துன்யாவை மேல திருப்தியாது. அவன் கையில் இருக்கு எல்லாரும். நீ யார திருப்திப்படுத்த வேண்டுமோ அப்படிப்பட்ட அந்த ரப்பை நீ திருப்திப்படுத்தல அப்படின்னா ஒட்டுமொத்த துன்யாவை திருப்திப்படுத்த முடியவே முடியாது. அதனால நம்முடைய ரப்பை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த முழுமையாக திருப்திப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை எல்லாம்